मन्त्रालयपुरमहानुभावा राघवेन्द्र गुरु स्वयं प्रभावा मन्त्रालयपुरमहानुभावा राघवेन्द्र गुरु स्वयं प्रभावा मन्त्रालयपुर महागुरो राघवेन्द्र गुरु कल्पतरो मन्त्रालयपुर महागुरो राघवेन्द्र गुरु कल्पतरो राघवेन्द्र गुरु स्वयं प्रतापा मन्त्रालयपुर मंगलेश राघवेन्द्र गुरु स्वयं प्रकाश मन्त्रालयपुर व्यासमूला राघवेन्द्र गुरु स्वयं प्रकाश मन्त्रालयपुर व्यासमूला राघवेन्द्र हरिदासानुकूला मन्त्रालयपुर व्यासमूला राघवेन्द्र हरिदासानुकूला गुरु राघवेन्द्र हरिदासानुकूला मन्त्रालयपुर महानुभावा राघवेन्द्र गुरु स्वयं प्रभावा। हे राघवेन्द्र सार्वभौम मूर्ति की जय, सद्गुरु स्वामिनः जय, समस्त साधु मंडल की जय। உயர்ந்ததான வஜ்ராமிர்த சாகரம் பாகம் 30 யதாமதி யதாசக்தி குருத்ரயமான பிறகு வருகின்ற யதிவரியர்களை சாதுக்களை நாம் நினைத்து வருகின்றோம். அவ்வரிசையிலே உயர்ந்ததான துவைதமதத்தின் சித்த கோட்பாடுகளை தானும் அறிந்து அனுபவித்து ஸ்வானுபவத்தின் பூர்வமாக உயர்ந்த வியாக்கியான ரத்னங்களை தந்தருளிய சாக்ஷாது ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தரின் பரம்பரானுகத வியாசராயர் வழிவந்த டீகாச்சாரியர் வழிவந்த ராகவேந்திர குருராயருடைய அனந்தமான மகிமைகளை அபௌருஷேயமான வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத உயர்நிலையிலே உயர்ந்த மங்களகரமான பெருமைகளையும் லீலைகளையும் கொண்ட அவருடைய சரித்திரத்தை ஓரளவுக்கு தியானித்து அந்த ராகவேந்திர குருநாதருடைய பல்வேறு கீர்த்தனா ரத்னங்களையும் அனுபவித்து தத்வாரா அனைவரும் ராயரின் மகத்தான கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சமர்ப்பிக்கின்றோம். ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோத்திபார காமானி மாக்ஷ விஷமாக்ஷ சிரஸ்பிருஷந்தி पूर्वोत्तरामितरङ्गचरत्सुहंस देवालिसेवितपराङ्घ्रि पयोजलग्राया जीवेशभेदगुणपूर्तिजगत्सु सत्त्वनीचोच्चभावमुखनक्र गणैः समेताय दुर्वाद्यजापतिगिलैर्गुरुराघवेन्द्र वाग्देवता सरिदमुं विमलीकरोतु श्रीराघवेन्द्रः सकलप्रदाता स्वपादकञ्जद्वयभक्तिमद्भ्यः अगाद्रिसंवेदनदृष्टिवज्रः क्षमासुरेन्द्रो अवतु मां सदा अयं श्रीराघवेन्द्रो हरिपादकञ्जनिषेवणाल्लब्धसमस्तसम्पत् देवस्वभावो द्विजद्रुमोऽयम् इष्टप्रदो मे सततम् स भूयात् भव्यस्वरूपो भवदुःखतूलसङ्गार्चिरग्निर्चर्यः
सुखधैर्यशाली समस्तदुष्टग्रह निग्रहेशो दुरत्ययोप प्लवसिन्धुसेतुः निरस्तदूरो निरवद्यवेषः प्रत्यर्थिमूकत्वनिदानभाषः विद्वत्परिज्ञेयमहाविशेषो वाग्वैखरी நிஜ்ஜித பவ்ய சேஷஹ. இந்த உயர்ந்த ராகவேந்திர சுவாமிகள் பூர்ணபௌத்தருடைய உயர்ந்ததான குரு பரம்பரை என்கின்ற கடலிலே உதித்த பௌர்ணமி நிலவோ எவர் எத்திசையிலும் ஜெயக்கொடியை நாட்டி தத்துவமதத்தின் உயர் கோட்பாடுகளை உலகெங்கும் பரப்பியவரோ எவர் ஜீவ ஈசங்களின் பேதங்களை உணர்ந்தவராக குணஸ்பூர்த்தி நிறைந்தவராக சத்வவாதத்திற்கே தன் பிராணனை அர்ப்பித்தவராக நீச்ச உச்ச பாவங்களில் இருந்து விலகியவராக அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் கருணையை பொழிகின்றவராக இருக்கின்ற அந்த வாக்தேவத்தை எனும் உயர்ந்த நிர்ஜலமானது என் வாக்கை சுத்தம் செய்யட்டும். ராகவேந்திரர் சகல அபயப்பிரதான மூர்த்தி, சகல சம்பத்தையும் தரக்கூடியவர். தன்னுடைய திருவடி கமலங்களை ஆசிரித்தவர்களுக்கு, பக்தி கொண்டவர்களுக்கு அனைத்து விதமான சுகநலங்களையும் அகிருத புஷ்டதச்சைவ பார்ஷதச்ச மகாபலோ அகர்ண பூர்ண தன்வானோ ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணோ என்றபடி அவர்களுக்கு ஒரு அரணாக இருந்து காப்பவர் எவரோ எவர் மூலராமனுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே அந்த கமலாப்ஜங்களை பூஜிப்பதினாலே அதை பஜிப்பதினாலே சமஸ்த சம்பத்தையும் பெற்றவராக தேவதுல்யராக உலகிலே விஜயக்கொடி நாட்டிய வண்ணம் சகல காமனா தரக்கூடியவராக இஷ்டாபூர்த்தங்களை தரக்கூடியவராக அபிஷ்டங்களை வர்ஷிக்கும் காமதேனுவாக இருக்கின்றாரோ பவ்யஸ்வரூபமாக ஆஞ்சநேய துல்லியராக சகல சாஸ்திரார்த்த சம்பத் கொண்டு இருந்தாலும் லவலேசமும் கர்வம் ஏதும் இல்லாது பவதுக்கத்திலே மலினமான ஸ்திதியிலே இருக்கின்ற ஜீவராசிகளை தத்துவவாதத்தினாலே உயர்நிலைக்கு எடுத்துச் சென்று சகல துஷ்டகிரக வினாசியாக அனுகிரகப்பிரத மூர்த்தியாக இருந்து கொண்டு அனைத்து விதமான துர்க்கத்தியங்களையும் துரத்தியங்களையும் நீக்குபவர் எவரோ சகல விதமான தோஷங்களுக்கு அப்பாற்பட்டவராக ஆனந்த ஸ்வரூபியாக வித்வத் பரிஷத்தினாலே அனவர்தம் வழங்கப்படும் திருவடிகளை உடையவராக வாக் வைகரி முதலான உயர்நிலைகளிலே பக்திப்பிரத ரசப்பிரத ஞானப்பிரத சுத்திப்பிரத மௌனப்பிரத பாவப்பிரத உத்தம ஸ்திதியை தன்னை அண்டியவர்களுக்கு வழங்கக்கூடியவராக இருப்பவரோ ஞான பிராச்சுரியரோ ஞான பிராச்சுரியத்தை தரக்கூடியவரும் எவரோ அப்பேற்பட்ட சகல காமனா பூர்த்தியை தரக்கூடிய அந்த ராகவேந்திரருடைய திவ்யஸ்ரீ சரணாரவிந்தங்களை ஸ்மரித்து ராகவேந்திரருடைய திவ்ய சரித்திரம் என்கின்ற புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே மகனியருடைய சரித்திரத்தின் பிரதம பாகத்தை சமர்ப்பிப்பதிலே பெருமை கொள்கின்றோம். தத்வாரா அனைத்து ஜீவராசிகளும் உயர்ந்த ராகவேந்திரருடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே உயர் பக்தி கொண்டு ஒழுகி வாழ்வாங்கு வாழ வேண்டும், ஆன்மீகம் தழைக்க பாடுபட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சமர்ப்பிக்கின்றோம். சத்குரு சார்வபௌம ராகவேந்திர தீர்த்த மகாராஜ கீ ஜெய். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதம் கல்பவ்ருக்ஷாய நமதம் காமதேனவே. பூஜ்ய ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்கின்ற ராகவேந்திர சுவாமிகள் 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்திலே தோன்றியவர். 1595 என்று சில கணக்குகள் கூறுகின்றன. இவர் 1671 பர்யந்தம் இந்த சரீரத்திலே உலவி வந்தார் என்று சில கணக்குகள் கூறுகின்றன. ஆக 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இந்து மதத்தின் உயர்ந்த மகனீயராக வைணவ மதத்திலே குறிப்பாக மத்வர் நிலைநாட்டிய துவைத மத சித்தாந்தத்தின் ஆணிவேராகவே விளங்கினார் என்றும் அவர் துவைத மதத்தை எங்கும் பிரச்சாரம் செய்தார் என்றும் சாக்ஷாத் பிரஹ்லாதின் அவதாரமாகவே இவர் கருதப்பட்டார். இவருடைய ஆயுள் காலத்திலே பற்பல அற்புதமான நிகழ்ச்சிகள், அரிய கற்பனைக்கு அப்பாற்பட்டதான அற்புதங்களை நிகழ்த்திய மகனீயர்.
இன்றும் தன் பக்தர்களை தன்னுடைய சமாதி தலத்திற்கு வந்து அவரை நினைந்து உருகுவார். தம் துயர் தீர்க்கும் காமதேனுவாக இருப்பதினாலே பூஜ்யாய ராகவேந்திராயா என்று அவர் கொண்டாடப்படுகின்றார். ஆந்திர பிரதேசத்திலே மந்த்ராலயம் என்ற ஒரு கிராமத்திலே இவருடைய பிருந்தாவனம் ஜீவசமாதி இன்றும் காண கிடைக்கின்றது. புராண காலத்திலே சங்குகர்ணன் என்பான் ஒரு தேவன் நாள்தோறும் பிரம்மதேவருக்கு விதவிதமான சுரவணத்திலே சுரலோகத்திலே பூக்கின்ற ஆச்சரியகரமான மலர்களை, சுகந்தம் நிறைந்ததான அழகு நிறைந்ததான மனதை கொள்ளை கொள்ளுகின்ற உயர்ந்த மலர்களை பறித்து சென்ற பூலோகத்துக்கு வருவான். அப்பொழுது அந்த மலர்களின் அழகிலே, இயற்கை வனப்பிலே, அதன் சுகந்தத்திலே தன் மனம் இழந்தவனாக, ஆஹா, இந்த புஷ்பங்களுக்காகவே இந்த பூலோகத்திலே பிறக்க வேண்டும் போல் இருக்கின்றதே என்று தன் மனத்திலே நினைத்தான். இவருடைய எண்ண ஓட்டத்தை அறிந்தார் பிரம்மதேவர். அவனையே பூவுலகிலே பிறக்கும்படி அனுகிரகம் செய்கின்றார். இவர்தான் பிற்காலத்திலே ராட்சச தலைவனான ஹிரண்யகசிபின் மகனாக, சாட்சாத்து பிரகலாதனாக, மகாபாகவதோத்தரனாக பிறக்கும்படி பிரம்மதேவருடைய அனுகிரகம் ஆயிற்று. மகாவிஷ்ணுவின் மேல் அத்தியந்த பக்தி ஆஜன்மாந்தரம் ஆபால்யாத்து கொண்டிருந்த பிரகலாத ஆழ்வானே பின்னர் நிருசிம்மாவதாரம் ஆகி தன்னுடைய காலமான பிறகு அடுத்த பிறவிலே பால்யீகராக பிறக்கின்றான். பால்யீகன் என்பவன் மகாபாரத போரிலே பாண்டவர்களுக்கு எதிராக போரிட்டவன். எதிராகவே போரிட்டாலும் உயர்ந்த ஹரிபக்தன் இவன். பீமன் கையால் உயர்விடுகின்றான். தான் இவ்வாறு பிரகலாதனாகவும் பால்யீகனாகவும் பிறந்தவன் அடுத்த பிறவிலே உயர்ந்ததான வியாசராயராக பிறந்து மத்வ மதத்தின் தத்துவத்தை உலகெங்கும் பரப்பிய உத்தமாதிகாரியாக விளங்கியவர். இந்த வியாசதீர்த்தர் துவைத மதத்திலே தான் கொண்டிருந்த அத்தியந்த தெட்டையினாலே எண்ணற்ற கிரந்தங்களை செய்தவர். இவருடைய காலம் 1569 பர்யந்தம் என்று கணக்குகள் கூறுகின்றன. எண்ணற்ற சீடரத்னங்களை பெற்றார். அவர்களிலே நவதாசர்கள் மிகவும் பிரசித்தியானவர்கள். கனகதாசர், புரந்தரதாசர் முதலான எண்ணற்ற தாசர்கள் இவருடைய சீட பரம்பரையிலே வந்து சேர்ந்தார். இவரும் தன்னுடைய ஞானத்தை தத்துவவாத வளர்ச்சிக்காகவே மிகவும் பாடுபட்டு உழைத்து அவ்வாறாக எண்ணற்ற கிரந்தங்களை செய்தார். மத்வாச்சாரியுடைய ஹிருதயத்திலே தனி இடம் பெற்று ஒளிர்ந்தார். ஆயினும் தான் சித்தி அடைந்த பின்னர் அந்த யதீஸ்வரனுடைய மனசிலே குருநாதருக்கு நாம் செய்தது போராது போல் இருக்கின்றதே என்ற ஒரு எண்ண ஓட்டம் ஏற்பட இந்த வியாசராய தீர்த்தரே மீண்டும் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தராக அவதரித்தார் என்பது சரித்திரம். எனவேதான் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தரின் அம்சபூதராகவும் வியாச தீர்த்தரின் அபராவதாரமாகவும் அஷ்டதாசர்களின் அம்சபூதராகவும் இருந்த இம்மகனியரை எண்ணற்ற கதிகளினாலே எண்ணற்ற சாதுக்கள் பல்வேறு காலங்களிலே புகழ்ந்து கொண்டாடி மகிழ்ந்தனர். வெங்கட விட்டல என்ற மகனியர் இவருடைய பெருமையை பாடி மகிழ்கின்றார். வரமந்திராலய குருகள மகிமய ವರ್ಣಿಸುಳವೆಲ್ಲ ಈದರೆಯೊಳು ವರ್ಣಿಸುಗಳವೆಲ್ಲ ನರರು ಎಂದೆಂದಿಗೂ ನಂಬಿರಾಘವೇಂದ್ರ ನಿಮ್ಮ ಚರಣ ಕಮಲವನ್ನು ಸೇವಿಸಿ ಬದುಕಿರೋ ವರಮಂತ್ರಾಲಯ ಗುರುಗಳ ಮಹಿಮಯ ವರ್ಣಿಸುವಳವೆಲ್ಲ ಈ ಮಹಿಯೊಳು ಇಂಥ ಯತಿಗಳನ್ನ ಕಾಣಿ ಕಾಮಿತ ಫಲವೀವ ಕಲ್ಪತರು ಕೋಮಳವಾದ ಗಾತ್ರ ಗುಣಗಂಭೀರ ಇವ ಕೋಮಳವಾದ ಗಾತ್ರ ಗುಣಗಂಭೀರ ಇವ ಸ್ವಾಮಿ ಶ್ರೀ ವೆಂಕಟ ವಿಠಲನ ಜ್ಞಾನಿಂಪ ವರಮಂತ್ರಾಲಯ ಗುರುಗಳ ಮಹಿಮಯ ವರ್ಣಿಸುವಳವೆಲ್ಲ ಈರರೆಯೊಳು
வர்ணிசோளவில்ல. எந்த குரு சார்வபௌமர் உயர்ந்ததான வைணிகருடைய குமாரராகவும் உயர்ந்ததான வேதவேத்யரான ஒரு மகனீயரின் குமாரராகவும் எவர் மத்த குரு பரம்பரைக்கு அனவரதம் தொண்டாற்றி மகிழ்ந்தாரோ, மத்த குரு பரம்பரையால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களால் சாகிக்கப்பட்டாரோ, அப்பேற்பட்ட உயர்ந்த உத்தமாதிகாரிகளான தம்பதிகளுக்கு அவதரித்து தான் இளமையிலே உபநயனாதிகளை செய்து கொண்டு வறுமையில் வாடினார். நிதமும் ஏகாதசி போன்ற ஒரு வாழ்வு. இதுவும் உயர்ந்ததான துரிய ஆசிரமத்தில் தான் பின்னர் ஈடுபடும் பொழுது அதற்கு அனுபவ ரீதியாக குருநாதன் தந்திருப்பானோ என்று ஒரு எண்ண அலைகளிலே குரு பரம்பரையை மனதார ஸ்மரித்த வண்ணம் சுதீந்திர தீர்த்தரை அனவரதம் தியானித்த வண்ணம் இருந்தார். நல்ல ஒரு நாளிலே சரஸ்வதி என்ற வதுவிற்கு திருமணமாகி அந்யோன்ய தாம்பத்தியத்தினாலே குழந்தைகள் பிறக்கின்றார்கள். வறுமை நீடிக்கின்றது. ஆயினும் தான் படித்த வேத வித்யாபியாசம் அவரை உலகிலே பெரும் பெயர் கொண்ட பரிமளாச்சாரியர் என்று ஜகதெல்லாம் போற்றக்கூடிய உயர்நிலையிலே கொண்டு வைத்தது. சரஸ்வதியும் லக்ஷ்மியும் ஒன்று ஒரு சேர இருப்பது என்பது அதிதுர்லபம். அது இவருடைய விஷயத்திலே சத்தியமாகிற்று. ஆனால் இவர் பிறந்ததோ உயர்ந்த லட்சத்திற்காக என்ற ஒரு எண்ண ஓட்டம் அவருக்கு ஏற்படவே இல்லை. தாய் தந்தையர்களும் காலாவட்டத்திலே பிரகதியை அடைந்தனர். சுதீந்திர தீர்த்தர் இந்த பரிமளாச்சாரியரின் புகழை கேள்விப்பட்டு அவரை சபைக்கு வரவித்து கௌரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தபடியினாலே பெயர்பட்ட உயர்ந்த மகிமையை ஆபால்யாத்து கொண்டிருப்பதினாலே இவருடைய பெருமைகளை நான் வர்ணித்து இந்த உலகிலே வாசாமகோச்சரமான மகிமைகளை உடைய ராயருடைய பெருமையை நான் பூர்ணமாக உணர்ந்ததினாலே வர்ணிக்கின்றேன் என்று வெங்கட விட்டல் என்ற நவதாசர்களிலே ஒருவரான இவருடைய கீர்த்தனை இப்புகழை பாடுகின்றது. பிரத்யக்ஷம் ஞானானுபூதியே. வேதங்கள் பரமாத்ம வஸ்துவைத்தான் ஹரியைத்தான் குறிக்கின்றது என்று 5 வித நிலைகளிலே தத்துவவாதத்தின் பிரமேய ஸ்லோகத்திலே கூறிய வியாச தீர்த்தர் மீண்டும் ராகவேந்திர தீர்த்தராக அவதரிக்கின்றார் என்பதுதான் இங்கு நாம் காண கிடைக்கும் உயர்ந்த விஷயம். மற்றொரு கூற்று, பிரகலாத ஆழ்வான் பண்ணின புண்ணியத்திற்கு அவன் செய்த நாமஜபத்திற்கு அளவு கடைந்த மெருமலை போன்ற புண்ணியம் சேர்ந்து விட்டது. புண்ணியத்தையும் பாவத்தையும் கழித்து விட்டால்தான் மோட்சம் என்ற ஒரு கணக்கினை பிரம்மதேவன் விஷ்ணுவின் ஆகையினால் செய்திருக்கப்படியால் அந்த புண்ணிய பக்குவத்தை அடைந்த பிரகலாதன் தான் பூமியிலே அவதரித்து அந்த புண்ணிய சேஷத்தை கழித்து விட வேண்டும் என்று அவதரித்ததாகவும் அவரே ராகவேந்திரராக வந்ததாகவும் ஒரு கூற்று நிலவுகின்றது. ஸ்ரீ ராகவேந்திரருடைய அத்தியந்த அதிசயமான மகத்தான கைக்கரியங்கள், அவர் செய்யப்போகின்ற லீலைகள், அவர் பெற்ற சித்திகள், தத்வாரா உலகனைத்து மக்களிடத்திலே தனியிடம் பெற்று ஒளிர்ந்த மகனீயர், இவருடைய சரித்திரத்தை எண்ணற்ற தாசர்கள் எழுதி வழங்கியுள்ளார்கள். அதிலே குறிப்பாக நாராயணாச்சாரியா என்பவர் ராகவேந்தருடைய ஆத்மபந்து. அவர் ஒரு விதத்திலே இவருக்கு பேரன். அவர் இவருடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக சம்ஸ்கிருதத்திலே மிக அழகான எளிய நடையிலே செய்துள்ளார். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் 10 விதமான அற்புத ஆகாரங்களை, உருவங்களை தன் அவதார காரணத்திற்காக எடுத்தான். அவ்வாறு செய்யும் பொழுது தன்னுடைய உத்தம பக்தர்களுக்கு தீங்கு நினைப்பாரை துவம்சிக்கவும் சனாதன தர்மத்தை நிலைநாட்டவும் பக்தர்களுடைய அபிஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்காகவும் அவதரித்தான். கிருஷ்ணனாக இருக்கும் பொழுது தான் செய்த பாலலீலைகள் உலகனைத்தையும் தன் பால் இழுத்தது. அந்த பாலகிருஷ்ணன் தான் உடுப்பியிலே கிருஷ்ணனாக வந்து அமர்ந்தான். அவர் ஆனந்த தீர்த்தராலே மத்வாச்சாரியராலே ஸ்தாபிக்கப்பெற்றான். மத்வாச்சாரியருடைய தத்துவவாத கோட்பாடுகள் மலர்ந்தன. ஆல் போல் விக்ஷம் போல் எங்கும் தழைத்தது. எந்த ஒரு கவிதா சாமர்த்தியம் மிக்கவனும் வியாசராயரை புகழாமல் இருக்க முடியாது. வியாசராய தீர்த்தர் பெரும் ஆலவக்ஷம். உயர்ந்த அஷ்டதாசர்கள் இவருடைய திருவடிநிலையிலே வளர்ந்தவர்கள். சங்கீத பிதாமரான புரந்தரதாசர் முதல் அனைத்து மகனீயர்களும் தாச பரம்பரையை, ஹரிதாச பரம்பரையை இவருடைய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தே நிவாசவக்ஷ சாதுனாம் என்று ராமபிரானை கூறுவது போல் வியாசராயருடைய கருணை கட்டாட்சத்துக்கு ஆட்பட்டு ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான ஞானத்தை குருநாதர் தந்தருளினார். விஜயேந்திர தீர்த்தர் அவர் வழி வந்தவர். அவர் 64 கலைகளையும் நன்கு கற்று
தத்வாரா உயர்ந்ததான தத்துவமத கோட்பாடுகளை பாரதமெங்கும் பரப்பிய பெரும்புகழ் கொண்டவர். அவருடைய சரணாசிரயமான அவருடைய அந்தேவாசியான சுதீந்திர தீர்த்தரோ குணக்கடல். அவர் குருபக்தியின் ஓர் பிரதீகம், மகத்தான ஞானத்தின் ஓர் நிலைக்கலன், அள்ள அள்ள குறையாத ஞான பிராச்சுரியராக தன் வாழ்க்கையிலே மத்வமத கோட்பாடுகளை பரப்பிய மகனீயர். ஸ்ரீமதோ ராகவேந்திரஸ்ய நமாமி பதபங்கஜே காமிதாசேஷ கல்யாண கலனா கல்பபாதபோ. ஒரு ஜீவனுக்கு யாதொரு காமனை இருந்தாலும் அது தனது படிப்பாகட்டும், கல்யாணமாகட்டும், குழந்தைகளாகட்டும், அல்ல உயர்ந்த ஞானத்தைக்கு வித்தான பக்தி எனும் விதையாகட்டும், அல்லது ஞான பிராச்சுரியத்தை தரக்கூடிய வாக்சக்தியை தரக்கூடிய வாகாமிருத வருஷியாக ஆவதற்கு சரஸ்வதியின் கடாட்சை பெறுவதற்கும் நல்ல ஹிஷ்டபுட்ட சரீரம் உடையவனாக ஆஜானுபாவ காண்போர் வியக்கும் சரீர காந்தியும் புஷ்டியும் உடையவனாக இருக்க வேண்டும். இவ்வாறு எண்ணற்ற காமனைகள் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு காலத்திலே தோன்றும். அவ்வனைத்தையும் ராகவேந்தருடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே பிரார்த்தனையாக சமர்ப்பிப்பவர் எவரே ஆயினும் அவர்களுக்கு ஞானமும் பக்தியும் வைராக்கியமும் தானாகவே ஸ்புரித்து கல்பகிருஷ்ணமான ராகவேந்தருடைய கட்டாட்ச பலத்தினாலே இஹபர சுக அனுபவங்களை பெற்று வாழ்வார்கள் என்பதிலே யாதொரு சம்சயமும் வேண்டாம். இவ்விதமான அளப்பரிய மகிமைகளை கொண்ட ராகவேந்திர சுவாமியை வெங்கட விட்டல் மேலும் கொண்டாடுகளிலே கொடுக்கின்றார். விருந்தாவன நோடிதே குரு ராகவேந்திர விருந்தாவன நோடிதே. ವೃಂದಾವನ ನೋಡಿ ಆನಂದ ಮದವೇರಿ ಸಂಗತಿ ದ್ವಾದಶ ಪುಂಡ್ರಾಂಕಿತ ಗೊಂಬ ವೃಂದಾವನ ನೋಡಿದೆ. ತುಂಗಭದ್ರತಾ ನದಿಯ ತೀರ ಇದ್ದು ತುಂಗಮಂಟಪ ಮಧ್ಯಗೆ ಶೃಂಗಾರ ತುಳಸಿ ಪತ್ರಾಕ್ಷಸರಗಳಿದ್ದ ಮಂಗಳಾಕರ ಮಹಾಮಹಿಮತೋ ಪುಲ ವೃಂದಾವನ ನೋಡಿದೆ ಗುರು ರಾಘವೇಂದ್ರ. ವೃಂದಾವನ ನೋಡಿ ದೇಶ ದೇಶದಿ ಮೆಚ್ಚುದ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ವಾಸಲಾಗಿ ಸೇವಿಂಬ ಬಾಳೆ ಕೊಟ್ಟ ಕದಿ ಮಗುವಿದವಾಗಳ ಸುಶೀಲ ಮಗ ಮಹಿಮೆ ತೊಪ್ಪುಲ ವೃಂದಾವನ ನೋಡಿದೆ. ನಿತ್ಯ ಸನ್ನಿಧಿ ಸೇವಿಂಬ ಭಕ್ತರಿಗೆಲ್ಲ ಮತ್ತೆ ಅಭೀಷ್ಟವ ಕೊಡುವ ದೇವ ಸತ್ಯದಿ ಗುಣದಿಂದು ವೆಂಕಟ ವಿಠಲನ ನಿತ್ಯ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ನಿರುತ ಪೂಜ್ಯನೆಂಬ ವೃಂದಾವನ ನೋಡಿದೆ ಗುರು ರಾಘವೇಂದ್ರ. ವೃಂದಾವನ ನೋಡಿದೆ. உயர்ந்ததான பிருந்தாவனத்தை காணீரே, குரு ராகவேந்திரனின் பிருந்தாவனத்தை காணீரே. துங்கபத்திரத்தின் கரையிலே எவர் அமர்ந்திருந்து துங்கமட்டத்திலே மத்தியவாசியாக இருந்து கொண்டு சுங்காரமான துளசி பத்ராட்ச மாலைகளை தரித்த வண்ணம் மங்களகரமான மகாமகிமையை கொண்ட எவர் ஒருவர் உண்டாரோ அவரை கண்ணார கண்டு மகிழ்வீரே. தேச தேசங்களிலிருந்தெல்லாம் வந்தவர் ஆத்மபந்துக்களாகிய பக்தர்கள் சேவித்து தங்களுடைய பாஷைகளிலே பல்வேறு கீர்த்தனாதிகளை வாடாமலர்களாக அவருடைய பாதாரவிந்தங்களிலே சமர்ப்பித்து வேண்டுவன யாவற்றையும் பெற்று மகிழ்கின்றார்கள் காணீரே. நித்தியமும் சந்நிதியிலே சேவிக்கின்ற பக்தர்களுக்கெல்லாம்
அனைத்து விதமான காமனைகளையும் காமதேனுவைப் போல் கற்பவருஷம் போல் உயர்ந்ததான தேவதாருவைப் போல் வர்ஷிப்பவர் எவரோ சத்தியஸ்வரூபமான குணக்கடலான வெங்கட விட்டலனின் தியானத்திற்கு பாத்திரமாகி கிருபையை வர்ஷிக்கின்ற அந்த உயர்ந்த அபாரமான மகிமை கொண்ட குரு ராகவேந்திரனின் விருந்தாவனத்தை வந்து வாழ்வாங்கு வாழ்வீர்கள் என்று பாடி மகிழ்கின்றார். மேலும் ராகவேந்திரரோ ராமச்சரித்திர மஞ்சரி என்பதை எழுதி தன்னுடைய வால்மீகி ராமாயணத்தின் சாரத்தை மத்வத கோட்பாடுகளை கொண்டே விளக்கி மகாபாரதத்தின் தாத்பரிய நிர்ணயா என்பதற்கும் சக்தரா சந்தஸிலே 16 ஸ்லோகங்களை செய்து தத்வாரா ஆச்சாரிய இதயத்திலே தனியிடத்தை பறித்தவர் என்றால் ராமாயணம் முழுவதும் படித்த பலனை இவர் சுருக்கி தந்துள்ளார். மூகோபியத் பிரசாதேன முகுந்த சயனாயதே ராஜராஜாயதே ரிக்தோ ராகவேந்திரம் தமாஸ்ரயே. மூக்கனே ஆனாலும் அமுக சுலபமான ராமநாமத்திலே உயர்ந்த தெட்டை ஏற்படுமா போலே ஸ்ரீமன் நாராயணுடைய திவ்ய சரணாரவிந்தங்களிலே அசஞ்சல பக்தி கொண்டு ஒழுகுமா போலே உயர்நிலையை தரக்கூடியதான கட்டாட்ச பலத்தை ஆச்சாரிய சிரேஷ்டனான ராகவேந்திர தீர்த்தர் கோவிந்தனுடைய திவ்ய பகவத்வசனமான கீதைக்கும் வேதங்களுக்கும் புராணத்துக்கும் அங்கங்களுக்கும் எண்ணற்ற வழியிலே கிரந்தங்களை செய்து சமர்ப்பித்த தத்துவவாதி மகான்களின் கடை காலத்திலே வந்து தோன்றிய ராகவேந்திர தீர்த்தர் அவர் செய்த மகத்தான கிருதிகள் அவருடைய குருபக்தியை எடுத்துரைக்குமா போலே அமைந்துள்ளன. அனைத்தும் ஒவ்வொரு ரத்னமயமானவை. குருபாத ரஜசங்காதி விமலம் கவனம் மம கலுஷம் வாரி கதக ரஜசா கிம் நிர்மலம். குருநாதருடைய திவ்யஸ்ரீ சரணானந்த விந்தங்களிலே இருந்து எழுங்குகின்ற ரஜசானது மேல்பட்ட தன் சரீரத்தின் மேல் விழுந்த அக்கணமே ஞானம் என்கின்ற அஸ்மத் குருநாமாதிக்யம் கவிஹி கோவானுவர்ணயேத் ததாபி தத் பிரசாதேன பக்தியா கிஞ்சித் வதாம்யஹம். குருநாதனுடைய ராகவேந்திர சுவாமிகள் சாட்சாத்து வாயுதேவரோ, சாட்சாத்து மத்வதேவரோ, சாட்சாத்து வியாசதீர்த்தரோ, சாட்சாத்து அனுமத அம்சமோ அல்லது பிரகலாத அம்சமோ என்று கூறுமா போலே ஒவ்வொரு மகனியர்கள், பிரகலாத ஆழ்வானோ சரி, அல்லது அஞ்சனேய சுவாமியோ சரி, அல்லது வியாசதீர்த்தரோ அல்லது மத்வாச்சாரியரோ மீண்டும் வந்து அவதரித்திருக்கிறார் என்று ஞானிகளெல்லாம் ஒன்று சேர நமஸ்கரித்த பெருமைக்குடையவர் ராகவேந்திர சுவாமிகள். கலிகாலத்திலே வேதங்களும் வேதசாஸ்திரங்களும் அங்கங்களும் தன் நிலையை பொலிவை இழந்த காலம். அக்காலத்திலே 1000 ஆதித்யர்கள் ஒன்று சேர்ந்து உதித்தாற்போல் ஞானப்பிராச்சுரியனாக ராகவேந்திர சுவாமிகள் தோன்றினார் என்பதிலே ஐயமில்லை. எண்ணற்ற கவிதா சாமர்த்தியமுடைய ஞான பிராச்சுரியர்களான மகா பண்டிதர்கள், மகாமகோபாத்தியாயர்கள் யாவரும் வாக்குவாதத்திற்கு ராகவேந்திர சுவாமிகளுடன் வந்தனர். அவர்கள் சொல்வதையெல்லாம் க்ஷமையின் ஒரு ஸ்வரூபமாக விளங்குகின்ற ராகவேந்திர சுவாமிகள் கேட்டு பின்னர் ரத்ன சுருக்கமாக பதிலளித்து தத்வாரா தத்துவவாதம் என்கின்ற பெரும் பொக்கிஷத்திற்கு அவருடைய திருவாக்கே திறவுகோலாக அமைந்திட எண்ணற்ற பண்டிதர்கள் எவரை சரணம் அடைந்து தத்துவவாதத்தையே தங்களுடைய முழுமூச்சாக நம்பி வாழ்க்கையை மாற்றிக்கொண்டனரோ அப்பேற்பட்ட ராகவேந்திர சுவாமிகளை நாம் நமஸ்கரிக்கின்றோம். இவர் வாத பிரதிவாதங்களுக்கு பயம் சற்றுமில்லாமல் ஆபிசாராதி பிரயோகங்களுக்கு எல்லாம் சற்றும் நிர்பயமாக பயமில்லாது எங்கும் சென்று எவ்விடத்திலும் ஜெயக்கொடியை நாட்டி தத்துவவாதத்தின் பெருமையை உலகறிய செய்தாரோ சாட்சாது ஹிரண்ய கர்ப்பனே வியக்கும் அளவிற்கு, அவருடைய தர்மபத்னியான மகாவாணியே வியக்கும் அளவிற்கு அவருடைய வாக்விலாசம் இருந்ததோ, குருராத்தியரான மத்வாச்சாரியரே கண்டு வியக்கும் பெருமை கொள்ளும் விதமாக அமைந்த இவருடைய சரித்திரமோ வேதவியாசரே வந்து ஆசிர்வதிக்கும் நிலையிலே இருக்கின்ற மகனியராக எவர் விளங்கினாரோ தன்னுடைய வாழ்நாளிலே, எவர் பிராமணர்கள் அனைவருக்கும் ஒரு பொக்கிஷமாக, அவர்களுக்கு காப்பாக, அவர்களுக்கு ஒரு கவச்சமாக, அபேத்திய கவச்சமாக இருந்து சத் சாஸ்திரங்களிலே நம்பிக்கையை புனகா உத்தாரணம் செய்தவர் எவரோ,
ஒவ்வொரு பதே பதே பிரபன்னானாம் சம்பதா ஸ்மிருதி சம்பவே பரீபாவ பிரதேயஸ்மின் சைலே சேத்தேன சங்கரஹா என்றபடி சாட்சாத்து பரமசிவனாரே ரஜதாத்ரியிலே இருப்பவனே இவருடைய நாமம் கூறுவோர் பெற்றுவையும் உயர்நிலையை கண்டு வியக்குமா போலே இருந்தது எதுவோ சுரலோக சுரகுருவான பிரகஸ்பதியே தேவகுருவே வியக்கும் அளவிற்கு இவருடைய வாக்விலாசமும் வாக்வன்மையும் ஸ்மிருதி சக்தியும் வேத சாஸ்திர ஷட் அங்கங்களிலும் உயர்நிலையை பெற்று வாழ்ந்தவர் எவரோ எவரை நினைத்த மாத்திரத்திலே சகல காமனைகளும் பூர்த்தியாகுமோ சுரலோக சிந்தாமணியை விட காமதேனுவை விட கல்பகதருவை விட பிரத்யக்ஷமேவ தரிசிதம் என்றபடி தன்னை அண்டியவர்களின் சகல விதமான சமங்களை அன்றும் இன்றும் என்றும் நீக்குபவராக இவர் விளங்குகின்றாரோ எவர் உள்ளார்ந்த அனுபவம் பெற வேண்டும் என்று ஜிக்ஞாசுவாக இருக்கின்ற சாதுக்களுடைய ஹிருதயத்திலே தனி இடம் பெற்று ஒளிர்ந்து இதயத்தாமரையிலே இருந்து அவர்களுடைய நியாமக ஸ்வரூபமாக எவர் இருக்கின்றாரோ எவருடைய நாமத்தை கூறி எவரை நமஸ்கரித்தால் எவருடைய புண்ணியச்சரித்திரத்தை ஸ்மரித்தால் சகல வேதாங்கங்களையும் அறிந்ததாக ஆகுமோ அப்பேற்பட்ட மூலராமனின் தாசரான ஸ்ரீ மத்வாச்சாரியனின் அம்சபூதரான சாட்சாத்து வேதவியாசரே புனக அவதரித்த ஸ்வரூபமான ராகவேந்திர தீர்த்தரை வணங்கி அவருடைய சரித்திரத்தை மேற்கொண்டு அனுபவிப்போம். மத்வாச்சாரியர் தத்துவவாத கோட்பாடுகளின் ஆதி ஆச்சாரியர். சங்கர ராமானுஜ மதங்களுக்கு விலட்சணமான உயர்ந்த மதத்தை ஸ்தாபித்தவர். மகா சம்ஸ்தானத்திலே மூலராமரை வழிபட்டவர். அவர் வழிபட்ட மூலராமர் தான் ராகவேந்தருடைய கரகமங்களை தேடி வந்து அவருடைய ஆட்கொண்ட ஸ்ரீமூர்த்தி, அவருடைய ஆராத்திய மூர்த்தி. ராமாவதாரஸ்ய ஹரேரதத்த சேவம் ஹனுமத்வபுஷா சமீரஹ விமாத்மனாயாதவபூஷணஸ்ய மத்வாத்மனா வியாசமுனித்வபாஜக. வாயு பகவானே ஜீவோத்தமன். அவன்தான் ஆஞ்சநேய சுவாமியை திரேதாயுகத்திலே சிருஷ்டி செய்து ராமகைங்கரியார்த்தம் அனுப்புகின்றான். அவரோ ராமபிரானிடத்திலே மற்ற பக்தி கொண்டவரர். சதா மகா ஞான பிராச்சுரியர், சகல சாஸ்திர சம்பன்ன வித்தகர். ஆனால் வினயஸ்வரூபி, அனைத்தும் அறிந்தும் ஒன்றுமறியாதவர் போர் தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளாத உயர்ந்த வினயஸ்வரூபி. சதா ராமநாமத்திலே தன்னிகரற்ற தேட்டை கொண்டு ஒழுகினவர். அவரை மத்வாச்சாரியர் வழிபட்டார். வேதவியாசரோ சாட்சாத்து ஸ்ரீ மகாவிஷ்ணு. அவர் பூர்ண பிரக்யராக பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு, வேதவியாசகிருதமான பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு விலட்சணமான லோக விலட்சணமான உயர்ந்த டீகாவை எழுதி சமர்ப்பித்தார். பத்மநாப தீர்த்தர் என்பார். அவரும் அவருடைய சீடர்களும் இதை ஒழுங்குபடுத்தி உலகிலே இது ஒரு உஜ்வலமணியாக திகழ வழிகோலிட்டனர். டீகா பாஷ்யம் என்கின்ற உயர்ந்த அலைகளை கொண்ட அமிர்தத்தை பார்க்கடலிலே கடையும் பொழுது ஏற்பட்ட அமிர்த அலைகள், அதற்கு ஒப்பான தத்துவவாதம் என்கின்ற சமுத்திரத்திலே மத்வாச்சாரியர் என்கின்ற ஆச்சாரிய புருஷன் ஏற்படுத்திய கலக்கம், அதன் உள்ளிலிருந்து எவ்வாறு பார்க்கடலிருந்து கல்பவருஷம், காமதேனு, சிந்தாமணி, மகாலட்சுமி, தன்வந்திரி முதலான அனைத்தும் வெளிப்பட்டதோ, ஆலாகலம் முதல் கொண்டு அனைத்தும் வெளிப்பட்டதோ, அப்பேற்பட்ட மத்வாச்சாரியரால் எழுப்பப்பட்ட பால் அலைகள், கருணை அலைகள் உயர்ந்த மத்வாச்சாரிய கோட்பாடுகளை சித்தாந்தங்களின் ரத்னமயமான கிரந்தங்களாக வெளிப்போந்தன. பத்மநாப தீர்த்தர் மத்வாச்சாரியரின் அனைத்து விதமான கிருதிகளையும் ஒழுங்குபடுத்தியவர். இவரே துவைத்த மத கோட்பாடுகளை ஆச்சாரிய கால புருஷரின் காலத்திற்கு பின் உலகனைத்திலும் பரப்ப வழிகோலியவர். பத்மநாப தீர்த்தர் தான் ஒரு நிலையிலே ஒரு படுத்தாவிற்கு பின் சாட்சாத் ஆதிசேஷனே தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கும் பொழுது பிரம்மசூத்திரங்களை அதன் உயர் நிலைகளை எடுத்தோதும் பொழுது பதஞ்சலியாக இருந்து தான் அனுபவித்தவர் அதை மீண்டும் உலகிற்கு எடுத்தோத வேண்டும் என்று மனம் கொண்டவராக பத்மநாத தீர்த்தராக அவதரித்தவர். கஜபதி என்கின்ற அரசன் கலிங்க தேசத்திலே ராஜாவாக இருந்தான். அவருடைய காலத்திற்கு பின் அவனுடைய குமாரன் சிறுவன், அவன் தன் மந்திரிகளின் வாக்கின்படி ராஜ்யபாரத்தை நியமித்து வந்தான். அவனிடத்திலே ஒரு உயர்ந்த பட்டத்து யானை இருந்தது. அதன் கையிலே ஒரு மாலையை தந்து
நீ சென்று உயர்ந்த உத்தமாதிகாரிக்கு இதை சமர்ப்பி என்று ஆணையிட, அது நரஹரி தீர்த்தர் என்பார் மத்வாச்சாரியரின் சீடர். அவர் அவ்வழியாக வரும்பொழுது அவருடைய சிரசிலே இதை அணிவித்து தன் முதுகிலே அமர்த்தி கொண்டு அரசனிடம் வந்து சேருகின்றது. அவரோ மத்வாச்சாரியர் வழிவந்த சந்நியாசி, மத்வாச்சாரியரின் நேரடியான சீடர், மூலராமரை வழிபடுபவர். அவர் அரசனுக்கு தத்துவமத கோட்பாடுகளை எடுத்தோதுகின்றார். தர்ம அர்த்த காம மோக்ஷாதி சதுர்வித நிலைகள் மூலராமனை வழிபடுவினாலே பெறப்பெற்றவனாக மத்வமத கோட்பாடுகளே ஆழ்ந்த ஞானமுடையவனாக வாழ்வான். ஆச்சாரிய புருஷனின் கட்டாட்சம் குரு பக்தி அதை மேலும் அவனுக்கு ருச்சிகரமாக அமைத்து தரும். அக்ஷோபிய தீர்த்தர் என்பார் மூலராமரை பெற்றவராக தத்துவமசி முதலான மகா வாக்கியங்களின் உள்பொருளை உணர்ந்தவராக தத்துவவாத கோட்பாடுகளின் உயர் நிலைகளை அறிந்தவராக இருந்தார். அக்ஷோபிய தீர்த்தரின் குமாரதுல்யனான ஜெயதீர்த்தர் டீகாச்சாரியர் என்று உலகிலே நீக்கமர உயர் பிரசித்தியை பற்றி விளங்கியவர். தத்துவமத கோட்பாடுகளுக்கு ஜெயக்கொடி நாட்டியவர். இவர் ஒரு முறை ரகுநாயக நாயக்கர் என்பார் பரம்பரையிலே அப்பொழுது பீடத்திலே இருந்த நாயக்க மன்னனின் நிலையை உணர்ந்து அவனை தனியாக கூப்பிடுகின்றார். ஒரு நதி தீரத்திலே அவன் அமர்ந்து நீரை குடிக்கையிலே குனிந்து கொண்டு குதிரையை விட்டு கீழிறங்காது குதிரை போலே அங்கிருந்தபடியே நீரை அருந்தினான். இதை அக்ஷோபிய தீர்த்தர் கண்டார். உடனே தியானத்திலே அமர்ந்தார். அப்பா, பரம்பொருளே இவன் யார் என்பதை எனக்கு உணர்த்து என்ற உடனே மத்வாச்சாரியர் தன்னுடைய காலத்திலே பல்வேறு க்ஷேத்திரங்களிலே அவர் யாத்திரையை மேற்கொண்டு இருந்தார். மத்வாச்சாரியரை தியானம் பண்ணித்து பவிஷ்யதாச்சாரியன் யார் என்பதை நீ காட்டித்தர வேண்டும் என்று பண்டரி க்ஷேத்திரத்திலே சந்திரபாகா நதி தீரத்திலே அமர்ந்து தியானம் செய்த வண்ணம் இருக்கையிலே அக்ஷோபிய தீர்த்தருக்கு அந்த ரகுநாத நாயக்கன் என்கின்ற அரசன் தன் குதிரையை விட்டு கீழிறங்காது அவ்வாறே தண்ணீர் கொடுக்கும் காட்சியை நீ கண்டாயல்லவா, அவன்தான் உனது வாரிசு, ஞான வாரிசு என்று கூற அவன் வீட்டிற்கு நடந்தே செல்கின்றார். உயர்ந்த மகா தேஜஸ்வியான ஆச்சாரிய புருஷன் நல்ல குருவாரத்திலே குரு ஹோரையிலே பஞ்ச உஷத்காலத்திலே தனக்கு தரிசனம் தந்த பாக்கியத்தை நினைத்தார். சகல மரியாதைகளும் செய்து வீட்டிற்கு வரவழைத்து வந்த காரியம் என்ன என்று வினவினார். தான் ஏதாவது கைங்கரியம் செய்ய பாக்கி இருக்கின்றதா, தனக்கு ஏதாவது கட்டளை உண்டா என்று கேட்க, அப்பா நீதான் என் வாரிசு, வா என்று தன் பின்னாடி அழைத்து சென்றார். இவர் வழியிலே வந்தவர் விபுதேந்திர தீர்த்தர். ராமச்சந்திர தீர்த்தரின் கட்டாட்சத்துக்கு ஆளானவர். விஜயேந்திர தீர்த்தர் வழிவந்தவர் சுதீந்திர தீர்த்தர். சுரேந்திர தீர்த்தர் அரசனால் ரத்னாபிஷேகம் செய்யப்பட்டவர். ஒரு முறை வெங்கட போபாலா என்கின்ற அரசன் சுதீந்திர தீர்த்தரை தன் அரண்மனைக்கு வரவழைத்து சகல உபச்சாரங்களையும் செய்தான். அவர் இருந்த இடம் கும்பகோணம் காவேரி தீரத்திலே அவருடைய அரண்மனை இருக்க அவ்விடத்திற்கு ஞானாசிரியனான தவச்செல்வனான உயர்ந்த பரிவிராஜக சிரேஷ்டரான சுதீந்திர தீர்த்தர் வந்து அனுகிரகம் செய்கின்றார். இவருடைய கட்டாட்சத்திற்கு ஆளான அரசன் வாழ்வாங்கு வாழ்ந்தார் என்று கூறவும் வேண்டுமா? கும்பகோணம் ஞானிகள் நிறைந்த மகாமகோபாத்தியர்களான சதுர்வேத வேத்தாக்கள் நிறைந்த உயர்ந்த புண்ணியக்ஷேத்திரம், மகத்தான ஹரிஹர கஷேத்திரம். இங்கு எண்ணற்ற சிவாலயங்களும் வைணவ ஆலயங்களும் நிறைந்த புண்ணிய பூமி. மகான்கள் காவேரி தீர்த்தத்தை அருந்தியே ஹரிபக்தி திலகங்களாக விளங்கினார்கள். அகஸ்தியர் வந்து வழிபட்ட கும்பேஸ்வரரை இங்கு காணலாம். பிரம்மாவிற்காக தனிக்கோவில் கொண்ட உயர்ந்த க்ஷேத்திரம். சதுரானே வியக்கும் அளவிற்கு உயர்ந்த ஞான பிராச்சுரியரான ஆச்சாரியனை வழிபட்டான் அரசன். அவருடைய கட்டாட்சத்திற்கு ஆளானான். அரசே, தத்துவவாதங்களை கேள் என்று அதை போதித்து அந்த தத்துவவாதங்களின் வழி நின்று நீ ராஜ்யபாரத்தை சுகமயமாக நடத்துவாய் என்று ஆசீர்வதிக்க, அவருடைய ஆணைக்கு பிடிவாதத்திற்கு ஆட்பட்ட சுதீந்திர தீர்த்தர் காவேரி தீரத்திலே சாதுர்மாசத்தை அனுஷ்டித்தார். உயர்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் புண்ணியக்ஷேத்திரமும் சதுர்வேத வேத்தாக்களான மகனியர்கள் நிறைந்ததும் வேதோச்சிதமான வாழ்வை வாழ்பவர்களும் ஸ்வதஸ்தப்தர்களுமான மகனியர்கள் நிரம்பிய புண்ணியக்ஷேத்திரம். தேவேந்திரனுடைய அமராவதியை வெல்லுமாற் போலே ஞானிகளினால் சூழப்பெற்ற உயர்ந்த க்ஷேத்திரத்திலே சாதுர்மாசியத்தை ஆச்சாரிய புருஷன் அனுஷ்டித்தார். ராகவேந்திர சுவாமிகளுடைய பிறப்புக்கு முன் இருந்த பரிஸ்திதியும் அவருடைய குரு பரம்பரா வைபவமும் அதன் பின்னர்
அவருடைய ஜனன வைபவமும் அடுத்த பாகத்திலே காண இருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அனைவரும் கேட்டு மகிழ்ந்து தத்வாரா உயர்ந்த குருபக்தரத்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இப்பகுதியை குரு சரணார விந்தங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். ஸ்ரீமதானந்த தீர்த்தரு ஸ்தாபித ಮಧ್ವರಾಜ್ಯದ ಸುವಿಸ್ತಾರ ಮಾಡಿದ ಗುರು ಸಾರ್ವಭೌಮರಿಗೆ ಜಯಮಂಗಳ ನಿತ್ಯ ಶುಭಮಂಗಳ ಜಯತೀರ್ಥ ಮಾನಸಾಂಬೋಜ ಹಂಸರೂಪರಿಗೆ ವ್ಯಾಸರಾಯರು ಮೆಚ್ಚಿದ ಮಂಗಳ ಸ್ವರೂಪನಿಗೆ ಜಯ ಮಂಗಳ ನಿತ್ಯ ಶುಭ ಮಂಗಳ ಶ್ರೀಮಧ್ವ ಸಾಮ್ರಾಜ್ಯ ಸನ್ಮಂದಿರ ಶ್ರೇಷ್ಠರಿಗೆ ತತ್ವವಾದ ಪೀಯೂಷಾಬ್ದಿ ಮತ್ಸ್ಯ ಸ್ವರೂಪರಿಗೆ ಯಹ ಮಂಗಳ ನಿತ್ಯ ಶುಭ ಮಂಗಳ ರಾಘವೇಂದ್ರ ಸಾರ್ವಭೌಮರಿಗೆ ಜಯ ಮಂಗಳ ನಿತ್ಯ ಶುಭಮಂಗಳ ಸದ್ಗುರು ಸಾರ್ವಭೌಮರಿಗೆ ನಿತ್ಯ ಜಯ ಮಂಗಳ ನಿತ್ಯ ಶುಭಮಂಗಳ. ಸದ್ಗುರು ಸಾರ್ವಭೌಮ ರಾಘವೇಂದ್ರ ಮಹಾರಾಜ ಕೀ